ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மதுரை போராட்டம் ரத்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கேள்விப்பட்டதும் எல்லாருமே மனச்சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக மனம் தளர வேண்டாம். பார்க்கலாம். அவங்க உயர்நீதிமன்றத்தில் பெர்மிஷன் கேட்டு திரும்ப போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரும் மனம் தளர வேண்டாம். ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன், சில பேரெல்லாம் என்னை டிபெண்ட் பண்ணி தான் ஃபேமிலியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பயங்கரமான மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. தயவுசெய்து இந்த மன அழுத்தத்தோடு இருக்காதீங்க. யார்கிட்டையாவது ரிலாக்ஸாக பேசுங்க, வெளியில் போங்க. கொஞ்சம் இந்த மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வாங்க. அது மன அழுத்தம் போய் வேறு விதமாக விட்டுரும். அதனால் மனம் தளர விட வேண்டாம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில ஒப்பீனியன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் மனநிலையை பொறுத்தது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக குரூப் 4 கொஸ்டினுக்காக இவ்வளோ ஒரு ப்ரெஷர் போயிருக்கு அவங்களுக்கு. அப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு தடவை கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததை உங்களால் ஏற்றுக்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வச்சு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, குரூப் 2 கொஸ்டின்ஸ் மேபி மாட்ரேட்டாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இன்னொரு என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், இதுக்கு நீங்கள் சைட் பை சைடாக ட்ரை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டு சிலபஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த டெம்ப்ளேட்டு ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் அடிக்கடி மாற்றுற மாதிரி அவங்க சிலபஸ் அடிக்கடி மாற்ற மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அடிக்கடி அந்த டெம்ப்ளேட்டை மாற்றுற மாதிரி அவங்க மாற்ற மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் இந்த சைடு குரூப் 2 இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைம் கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்குது, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே டைரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மேபி இந்த டைம் மேபி மாட்ரேட்டாக இருக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா இவ்வளோ அழுத்தங்கள் போனதுனால அடுத்த கொஸ்டினையும் இதே ரேஞ்சுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திங்க் பண்ணுறேன். அதனால் இந்த எக்ஸாமையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சைட் பை சைடாக எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். யாரும் மனம் தளர வேண்டாம். இல்லை வேறு ஏதாவது உங்களால் சுய தொழில் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் ட்ரை பண்ணலாம். இதுக்காக மனம் தளர வேண்டாம். மன அழுத்தம் வேறு விதமான ஒரு இதில் கொண்டு போய் விட்டுரும். அந்த மன சோர்விலேருந்து கொஞ்சமாவது நீங்கி வாங்க. ஓகே, நன்றி.